இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர் புதுவிதமான விஷயம் எபிசோட் 1v1 எபிசோட் 1 கைஸ். இன்றைக்கி நம்ம யார் கூட 1v1 பண்ண போகிறோன்னா கேசி ரக்ஷன் கேமிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கின்னை மாற்றிக்கலாம். எனக்கு வேறு ஒரு ஃப்ரெண்டு வந்து எமௌண்ட் வாங்கி தந்தாங்க கைஸ். நல்ல ஸ்கின்னை வை. எப்படி வைக்கலாம்? இது வைப்போம். இது வேணாம், இது வேணாம், எதுவுமே நல்லா இல்லை. எது வைக்கிறது? சரி, இதே வச்சுப்போம். வேறு எதுவும் போடுற மாதிரி இல்லை. இன்வைட் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். பேக் ஃப்ளிப் பார்த்தீங்களா? மூன் ஃப்ளிப் வாங்கி கொடுத்த பேக் ஃப்ளிப். என்ன பேக் ஃப்ளிப் வாங்கி தரேங்கடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்வைட் வந்துடுச்சு, அக்செப்ட் பண்ணலாம். இந்த பக்கம் வந்துடலாம். ஹே யூ, அந்த பக்கம் ஆகிடும். ஹே சாரி மேன். வந்தாச்சு. ஸ்டார்ட்னு மெசேஜ் பண்ணலாம். ஸ்டார்ட். நான் அவர் இப்போ கூட இன்ட்ரோ தரலாம், யாருக்கு தெரியும்? அந்த இன்ட்ரோ தந்தாச்சு. இன்ஃபினிட்டி க்ளோவில் வைக்கிறாரான்னு தெரியல. க்ளோ ஐயோ பிரியா. சரி, எப்படி வச்சாலும் பரவாயில்ல. வின்னாகிறது தான் பார்க்கணும். வின்னாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க பார்க்கலாம். அவர் சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்க கைஸ். ஆமாம், இன்ஃபினிட்டி க்ளோர் தான் நினைக்கிறேன். நம்ம வந்து இது வச்சுப்போம், வந்து இது வச்சுப்போம். இது வேணாம், இது வச்சுப்போம். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று மாதம் முக்கியம். ஏய் ஐயோ, க்ளோவாலே வாங்கல. குற்றம். என்ன பண்ணுறது? நம்ம தப்பு. அவுட் ஆகும். ஆஹா, வரார் முட்டை படிக்கிற மாதிரி போகிறேன். எங்கே வராரு ஒன்றும் தெரியல. எப்படி வராரு ஒன்றும் புரியலை. எப்படி வராரு? இப்போ ஓரியனர் ஒரே தைரியம். இங்கே தானே இருப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அவர் வேறு என்ன கன்று வச்சுருக்காருன்னு கூட தெரியல, பார்க்கவே இல்லை. முன்னாடி டப்புன்னு அடிச்சுட்டா என்ன பண்ணுறது? நான் பண்ணுறது க்ளோவால் அடா. க்ளோவால் எடுத்துட்டாரு. அடா பாயிங்களா, எடுத்துட்டாரான்னு தெரில. எங்கே போயிருப்பார்? இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். கண்டிப்பாக வெளியில் தான் இருப்பார். இப்போ தான் உள்ளே வருவார். உள்ளே இருக்கணுமே, ஆளை காணும். வந்துட்டார். போடு க்ளோவால் போடுவார். க்ளோவால் போடுவார். போட்டார் சொல்ல. எடுத்தாச்சு கைஸ். ஃபஸ்ட் ரவுண்ட் வேண்டு கைஸ். விக்ட்ரி. சில்கி ட்ராகன் ஜெயிச்சிடும். இன்னும் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கூட அந்த க்ளோவில் முதல்ல இன்ஃபினிட்டி க்ளோ தான் நினைக்கிறேன். பிஸ்டல் கூட வச்சுப்போம். மினி ஊசியா அதை எடுத்துப்போம். கிரனேட் இன்ஃபினிட்டி தான். க்ளோவில் இன்ஃபினிட்டி தான். போட்டுக்கிட்டே போகும். ஒன்ட்டா படிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட எஸ்விடி தான் இருக்குது. எஸ்விடி தானே இது பேர். வச்சுற ஸ்கின்னு ஓகேயா இருக்குது. கேம் பிளே அதை விட மொக்கன்னு நினைக்கிறேன், தெரில. இது வரார். ஏடபிள்யூஎம்மில் தான் வச்சுக்கிட்டு இருப்பார் ஸ்கோப். குறிப்பாக எப்போ வருவான். லைட்டாக தெரிஞ்சால் கூட காலி. க்ளோவால் இருக்க போட்டு போனால இருங்க பார்ப்போம். இன்ஃபினிட்டி கையில் குச்சி வந்துட போகிறார். நான் வேறு பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு வழி இருக்கிறத பார்க்கல. எப்படி வராரு?
அடிக்கிறார். ஓடு 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 ஓடு. ஓடும் போது தான் அடி வாங்குவேன். ஏன்னு எனக்கே தெரியல. மெடிக்கெட் போடுறேன். வராற. இல்லை மெடிக்கெட் போடு. ஒரு மெடிக்கெட் போதும். கீழே தானே இருக்காருன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி வந்துருப்பாரு. ஈஸியாக அடிச்சிடலாமே மேலே இருந்தா. நம்ம மேலே வந்துடலாம். அந்த பக்கம் தான் வருவார். இல்லை எங்கே தான் இருக்கார். எங்கே இருந்து வந்தார்? எப்போ வந்தார்னு பார்க்கவே இல்லையே. கொடுங்க, ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிடலாம். மெடிக்கேட் போட்டு உட்கார. இல்லை களை வைக்கலாம் மாட்டார். இப்போ லோவில் மோட்டரை வாங்கி என்ன ஆச்சு? ரிப்பேர் கிட்ட அழுத்திக்கிட்டே இருப்போம். ஒரு கைன் காணும். அது எவ்வளோ ரிப்பேர் கிட்டு? 200. இத்தனைக்கு எப்படி யூஸ் பண்ண கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ரிப்பேர் கிட் வந்து வெஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறேன். டேமேஜ் ஆகணும். இந்த தடவை நம்ம வேறு மாதிரி யோசிக்கணும் கைஸ். அது ஒரு கார் பார்த்துருக்க மாட்டார். கிட்ட வந்து வரும் டப்பால்னு அடிச்சிடும். எங்கள் ஆளக்கானும் பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எப்படி வராரு? அங்கே தான் இருக்காரு. க்ளோல் போடல. இங்கே நல்லது. வராரு. ஐயோ பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். டவுட்டாகவே வராரு. போங்க, பார்த்துட்டேன். தூக்கி போடு. வெடிகுண்டு முருகேசன். டேமேஜ் விழுது. அப்படின்றதுனால நம்ம பிளான் பண்ணி சுற்றுவோம் அப்படின்றது மட்டும் தான் நம்ம கழிப்போம். ஐயோ வீட்டுக்குள்ளே இருக்காரு. ஆமாம். யோ இந்த பக்கம் வரியா? போடாச்சு. அடிச்சு பிடி தான் அடிக்கிறேன். ஒன் டேப்பே அடிக்கல. அவரே எஸ்பிடி வச்சுருக்காரு. இந்த ரவுண்டில் மஷ்ரூம் வாங்கணும். பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வைக்கிறேன். ஃபுல்லி பர்ச்சேஸ். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வர மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து வீடியோஸ் லேட்டாக போடுறேன், ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஷார்ட்ஸ்லாம் தினமும் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஒரு நாள் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுறேன் கைஸ். நான் இங்கே போட்டுக்கிட்டாரு. நமக்கு ரெண்டு தூக்கி போடுறது பார்த்து அவரும் வாங்கிட்டார் போல கைஸ். யாருக்கு தெரியும், முன்னாடியே கூட வாங்கியிருக்கோம். எப்படி வராரு, எங்கேருந்து வராரு ஒன்றுமே தெரியல கைஸ். ஒரு பாட்டுன்னு வராரு, எங்கேருந்து அடிக்கிறார். அவர் வச்சுருந்தா போய் எஸ்விடி வச்சுருந்தாரு. நம்மளே உள்ள பூந்து பார்ப்போம். ஹெச்பி அண்ட் பீஸ்ஃபுல். யூஏவி இருக்குது. யூஏவி போடும். பெரிய யூஏவி தானே, வேறு ஏதாவது அது பாட்டுன்னு போகுது. இங்கே இருக்காரா? இங்கே தான் இருப்பார். இது இருக்க நல்ல யூஏவி இருந்துச்சு. ஐயோ கிரெனேடு போடுவார். ஐயோ போட்டுட்டார் கைஸ். ஆஹா, மேட்ச்னா இப்படி போகுது. ஐயோ
மெடிக்கேட் மஷ்ரூம் கேசி ரக்ஷன் கேமிங் மேப்பில் கூட பார்த்து தான் கைஸ் இருக்கணும், பொறுமையாக போகணும். ஐயோ போன ரவுண்ட் தோற்றது ஏற்றுக்கவே முடியல கைஸ். அவர் ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறாரு. 1187 வரும். ஐயோ ஒரு பாருங்களா, கிரைண்டடு போடாதீங்க, நான் பேச்சு கவுட் சும்மா சொன்னேன் கைஸ். ஏய் மேன், வாட்ஸ் ராங் வித் யூ மேன்? எங்கே போ, நான் இங்கே இல்லை. ஒரு மட்டும் தான் ஒழிவார், ஆனால் நான் ஒழிவேன் பார்த்துக்கோங்க. யாரோடையுமே கண்டுபிடிக்க முடியாது. பார்த்துட்டாரா ஆளை காணும், இப்படி வந்து அடித்தாலும் அடிச்சிருவார். சுற்றிட்டு வர்றாரா? நான் ஆளை காணும், எங்கள் வீட்டுக்குள்ள போவோம். இப்படி போய் அப்படி வரும், அப்படி போனால் நான் இப்படி வந்துட்டேன். நான் வர அது ஒரு கார். வெளியே வந்து போடும்போது அடிச்சிடணும் டப்பு. நான் அவ்வளோ டக்குன்னு அடிச்சிட்டேன். ஹெட் ஷாட் எதாவது வந்துச்சா இல்லை அவருக்கு எதாவது டேமேஜ் ஆச்சா? தெரியும், வின் ஆகிட்டோம். இன்னும் ஒரு மேட்ச் இல்லைனா 2 மேட்ச் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்போது அவர் கூட சேட் பண்ணும்போது பார்த்துக்கோம். வாங்குவோம், ஒரு பிஸ்டல் எதாவது வாங்கலாம். மினி ஊசியா கன் எதாவது மாற்றணுமா? கன் வந்து இது வாங்கி எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் சைடில் தான் வருவார்னு நினைக்கிறேன் இந்த மேப்பில். சும்மா தள்ளிட்டோம். இப்படி தான் வரணும், வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அப்படி இல்லை இப்படி வருவார். நேராக வராரா? அவர் சேனலில் போய் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ அதுலேயும் அப்லோட் ஆக வாய்ப்பு இருக்கு. வராரு. தூக்கி இப்படியே போட்டுக்கிறேன். என்னடா ஏன் பார்க்க இதெல்லாம் எங்க நேரம் தான் நல்லா தெரியுது. அங்கேயா இருக்காரு, மேலே இருக்காரு. சூப்பர்ரா சூப்பர். எங்கே தம்பி இருக்கீங்க? ஆஹா, போடுறா ஒரு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கு. ஐயோ கைஸ், ஹெல்த் இல்லை அவ்வளோ. 74 தான் ஹெச்பி. என்ன ஈக்குவலாகவே வருது, சரியில்லையே. அவ்வளோ கன்று சரியில்லையோ? கண்ணெல்லாம் என்ன நல்லா தான் இருக்கும், எடுத்துப்போம். அதுக்கப்புறம் எமௌண்ட்டை போடும். இந்த எமௌண்ட் சொல்லிட்டேன் தானே. இதில் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு கைஸ், உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறப்ப நினைக்கிறேன். என்ன நடக்குது? கண்டிப்பாக கண்டெய்னர் மேலே ஏற வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், அப்புறம் யாருக்கு தெரியும். இப்போவே மதிப்பாக தான் சொல்கிறேங்க. ஐயோ இப்போ அந்த சைடில் இருக்காரா? எங்கே இருக்காரு? ஆட்ரா பாண்டு வந்துட்டார். போட்டிருக்கேன்.
ஒன் டாப்பில் அடி வராது கைஸ். நீங்கள் வேறு ஒன்று அடிக்க ட்ரை பண்ணுறான்னு பார்ப்பீங்க. நானே ஒரு பாட்டு பிளேயர் கைஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். யாருக்கு தெரியும்? வந்துருச்சு கைஸ் ஒன் டாப். நான் யாரையும் நீங்கள் புரியலையே. ஒன் டாப் ப்ளஸ் கொடுத்துட்டு என்ன கொஷின் மார்க்கும் ஏதோ ஒன்று போங்க. மினி ஊசி ஐயோ. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். நல்லா பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் சவுண்ட் செட்டிங்ஸ் மொத்தமாகவே குறைச்சிட்டேன் கைஸ். இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி வீடியோலாம் நார்மலான வீடியோ இல்லை, அதனால தான் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் உட்காந்து ஏதாவது பண்ணுறது மாதிரி தான். இதுதான் வருவார் என்று என்னோடய 7ஆம் அறிவு சொல்லுது. ஆனால் அப்படி வந்துட்டார். போய் போடுறாரு பாருங்க. இங்கே இருக்கார். என்ன சார் பண்ணுறீங்க? ஐயோ, நான் பாட்டுங்க பின்னாடி வந்து வந்துட்டேன். மேலே இருந்தாச்சும் ஓரியம் போட்டுருவோம். நான் மேலே இருந்து அடிக்கும் போது ஹெட்டில் போட்டு டேமேஜ் அதிகம் ஒரு வாய்ப்பு இருக்குது. கீழே போயிடாதா வரும்? இங்கே தான் இருக்கா. அடிச்சிட்டாரு. ஒன் டாப்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. 84 HP. என்ன சுற்றுறாரு? 4-4 இந்த மேட்ச் பாயிண்ட்டு நினைக்கிறேன். தெரியல, யாருக்கு தெரியும். டேமேஜ் ஒன் டாப் அடிக்க ட்ரை பண்ணும். கஷ்டம். அந்த நேரத்தில் அவரும் அடிச்சிடலாம். ஒரு SVD தான் வச்சுருக்காரு. அப்புறம் இல்லாமல் ஷார்ட் கன் வச்சுருந்தாரு. பார்ப்போம் யார் கான்டாக்ட் வரும். அது இன்னும் ஃபுல்லாக ஒன் டாப்லாம் எடுத்துகிட்டு போனால் அவுட் ஆகிடும். அப்படி தான் வராரு அவர். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் கைஸ். ஓஹோ, பயந்தே போயிட்டேன். நம்ம இங்கே இருக்கோம்னு நினச்சிக்கிட்டோம். நம்ம இப்படி போயிடலாம். பார்த்துருக்க மாட்டார். நான் பின்னாடி வந்து பட்டால் நடிச்சிடும். எங்கே இருக்காங்க? இனிமே எங்கே இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கைஸ். இல்லை நம்ம காடி எங்கே போனார்? அவருக்கு தெரியாமல் நம்ம 1 நிமிஷம் நம்மளுக்கு தெரியாமல் அவர் போயிட்டார். அவருக்கு டேமேஜ் கூட விழுந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிரானைட் போடல. எங்கே போயிருக்காரு? உள்ளே இருக்காரா? வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. சுட்டாரா இப்போ? நான் க்ளோவில் இருக்குது. அது ஒருக்கா பார்த்துட்டேன். இதுக்கு நடுவில் அடிப்பாரானே தெரியலையே. அடி வருமானே தெரியல ஃபஸ்ட்டு. மெயின்டைன் டிஸ்டன்ஸ். பரவாயில்ல, முடிச்சு விட்டாச்சு. அப்படியே பிளாக் பண்ணியே முடிச்சு விட்டாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு தான் மேட்ச் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா 5-5ன்னு எப்போவுமே எழுத்துக்கிட்டே வருது கைஸ். 4-4-3-3 அந்த மாதிரி. இது கூட 4-4 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 4-4 தான் இருக்கும். அதுக்கு அமௌண்ட் போட்டு செல் பண்ணிக்கிட்டோம். இது ஒன்று ஹாய் காட்டுறது, அப்புறம் கிளாப் பண்ணுறது. மூஞ்சில் ஒரு கூட பார்த்தீங்களா ஓரியனுக்கு.
இந்த தடவை எப்படி வருவார்? ரைட் சைடில் தான் வருவார். ரைட் சைடில் தான் வருவாருன்னு நினைக்கிறேன் கைஸ். அவங்களோட தெரியுது. என்னடா இங்கே வந்து விடுது? அட வேஸ்ட் கைஸ் எல்லாம் போடுது. பார்த்துட்டாரா? ஐயோ ஐயோ போடுறவர். இங்கே இல்லை. பார்த்துட்ற பாருங்க வந்துடுது. எங்கே போனார்? ஆளுக்கம் அவங்களோட இருக்கும். அங்கே தான் இருப்பார். நம்ம போட்டக்குள்ள வாழு. பிளாக் பண்ணு. டேய் நான் இல்லை. போடு சுத்து. கிரைனேட் போடாதீங்க. ஐயோ. ஓட. அச்சோ. நான் மேட்சியா இது? சூப்பர் போடுவார். அவங்க மெடிக்கெட் போட்டால் சேஃப். அவருக்கு டேமேஜே இல்லை. ஐயோ எங்கேருந்து வர? ஓடு. ஐயோ சோபோ 6 சொல்ல 5 வருதா? நான் வேணும் எல்லாம் விட்டால கைஸ். அவரும் வேணும் எல்லாம் எதுவும் பண்ணல. இப்போ வந்து எடுத்துப்போம். இல்லை இந்த தடவை நான் MP40 பார்க்குறேன். MP40 போதும். இந்த தடவை லெஃப்ட் சைடில் தான் வருவார். இந்த தடவை ஒன்ட்டா படிப்பாங்க கைஸ். ஒரு சில தான் வருவாருன்னு ஒரு கெஸ்ஸில் சொல்கிறேன். வந்துட்டார் பார்த்தீங்களா? அவரும் ஒன்ட்டா படி தான் ட்ரை பண்ணார். ஷார்ட் கன்லேயே இருக்காரு அவர். ஐயோ கைஸ். மேலே வந்துட்டார். எனக்கு மேலே மெயின்டைன் பண்ணிருந்தேனே. மேட்ச் பாயிண்ட்டுன்னு நான் எப்போ டாப்பில் இருந்தேன் அப்போ சொல்கிறாதீங்களா மேட்ச் பாயிண்ட்னு. ஷார்ட்கன் யூஸ் கூட பண்ண தெரியாது கைஸ். எங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம் ஒரு மேட்ச்சில் இதான் லாஸ்ட் மேட்ச் பக்கம் அவுட் ஆனால் யாருக்கு தெரியும்? தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி வராரு? இந்த தடவை நம்மகிட்ட லாங் ரேஞ்சுக்கு அவ்வளோ கன் இல்லை. எங்கே வரீங்களா? கிரெனேடே எடுக்கலையே. என்னடா இது லாஸ்ட் மேட்ச் பார்த்து இவ்வளோ வருது. ஊக்காங் போட்டால் வரக்கூடாது. வரக்கூடாது நான் வருவேன். என்ன பண்ணுறாரு? எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ
ஐயோ, இன்னும் 2 மேட்ச் இருக்குது கைஸ், பார்க்கலாம் கைஸ். 2 மேட்ச் எவ்வளோ 2 மேட்ச் இருக்கு. 5-7 நான் தோத்தோம். சபா 2 matches more. Set the point low. என்ன தொத்தி விட்டாரு? ஏய்